தொடக்க கால அரசியல் செயல்பாடுகளில் திரு எம்ஜிஆர்கிட்டையும் திரு மிக ஜெயலலிதா கிட்டையும் பார்ப்பனிய சிந்தனைகள் இருந்தது. அதன் மூலமாக சில நடைமுறைகளை அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் கடும் எதிர்ப்பின் விளைவாக அது மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் கால ஓட்டத்தில் அவங்களே திராவிட இயக்க சிந்தனைகளை செயல்படுத்த தொடங்கினார்கள்னா, ஒருவேளை இந்த எதிர்ப்பு இல்லாமல் இருந்திருந்தா அவங்க அதே சிந்தனைகளை செயல்படுத்தி இருப்பார்கள் தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இல்லை, மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொடக்க காலம் முதலே அவருடைய நாடகத்துறை, திரைப்படத்துறை, அரசியல், பொதுவாழ்வு, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த எந்த கட்டத்திலும் பிராமணிய ஆதரவு என்பது ஒருபோதும் இல்லை. அவர் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவராகத்தான் இருந்தார். அதுதான் நிச்சயமாக அது வரலாற்று பதிவு. நீங்கள் பிராமணர்கள் நண்பர்கள் இருந்தாங்க. மரியாதைக்குரிய சகோதரர் ஐயனார் சொன்ன மாதிரி பிராமணிய நண்பர்கள் இருந்தாங்க. அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கல்ல, பிச்சாண்டி, பரமசிவம், சம்பத், நித்யானந்தம், சண்முகம், யாராவது ஐயர் இருந்தாங்களா? ஐபிஎஸ் ஆஃபீஸர் மோகன்தாஸ், அலெக்சாண்டர், ஸ்ரீபால், தேவாரம், யாராவது ஐயர் இருந்தாங்களா? அந்த ஆட்சி அதிகாரத்தை சரியான திசை வழியில் கொண்டு செல்வதற்கு யார் திறமையானவர்களோ அவர்களை பயன்படுத்தினார். நண்பர்கள் என்பவர்கள் பிராமணர்களாக இருக்கலாம், ஆனால் பிராமணியத்தை ஏற்கவில்லை இந்த தலைவர் அப்படிங்கிறது தான். பிராமண நண்பர்கள் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி நிறைய இருந்தாங்க. அவருடைய நெஞ்சுக்கு நீதியிலே பதிவு பண்ணியிருக்கிறார். பள்ளி காலத்தில் குடிமை வைத்த ஐயர் நண்பர்கள்லாம் எனக்கு உதவினாங்க. நான் தொடக்கத்திலே பத்திரிகை கையெழுத்து பிரதியாக வந்தபோது நான் தலையிலே சுமந்து போன போதெல்லாம் பிராமண நண்பர்கள் எனக்கு உதவினார்கள். அரசியல் தொடங்கிய போதும் பிராமண நண்பர்கள் எனக்கு உதவினார்கள். இன்றைக்கும் கூட மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி குடும்பத்தில் வீட்டில் பிராமணர்கள் இருக்கிறாங்க. அவருடைய நான் சொல்றேன் கேளுங்க, ஆடிட்டர், அவருடைய வழக்கறிஞர், சிஇஓ, மேனேஜர் இருந்தாங்க. அதுக்காக இந்த பிராமணர்கள் தான் கலைஞரை இயக்கினார்கள் திரும்ப சொல்லுவாரா? இல்லை, எங்க வேறுபாடுனா, நிர்வாக ரீதியாக சில திட்டங்களையோ சில கொள்கை முடிவுகளையோ எடுக்கிற போது அந்த தாக்கம் இருந்துச்சாங்கிறதுல தான். அவங்க அந்த தாக்கத்தோடு திரு கருணாநிதியும் திரு எம்ஜிஆரும் ஒரே தட்டில் வைக்கும்போது அந்த அழுத்தம் இங்கே எம்ஜிஆருக்கு கூடுதலாக இருந்ததாக தெரிகிறதுல அவங்களுடைய இல்லை ஒருபோதும் இருந்ததில்லைங்கிறது தான் என்னுடைய மறுப்பு. அதாவது அவருடைய செயல்பாடுகள், அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதற்கு முன்னதாகவுமே இந்த அரசியல் கட்சியை தொடங்கியதிலையும் பிராமணியம் பின்னணியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்றார். அரசியல் கட்சியை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் எங்க வருது? மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய மூத்த பிள்ளை மூகா முத்துவை கொண்டு வந்து எந்த திரைப்படத்துறை மூலமாக அவருடைய செல்வாக்கு வந்ததோ அந்த செல்வாக்கை சிதைக்க வேண்டும் என்று. அதற்கு என்ன மூல காரணம்னா, 69 பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு நாவலரா கலைஞரா என்று வந்தபோது கலைஞர் பக்கம் என்று அவரை முதலமைச்சர் ஆக்கியதில் இவருடைய பங்களிப்பு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பங்களிப்பு அதிகம். சட்டப்பேரவையிலையும் பொதுவெளியிலையும் மரியாதைக்குரிய கலைஞர் பல இடங்களில் அதை சொல்லியிருக்கிறார், அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 69 இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். கட்சியில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் நாற்காலி இந்த தந்தை பெரியாருக்காக காலியாக இருக்கு, நாங்கள் பொதுச்செயலாளர் நிலைப்பாட்டில் கட்சியை கொண்டு போனார். அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தி இவர் தலைவர் பொறுப்பை ஏற்கிறார். பொதுச் செயலராக நாவலரை கொண்டு வர்றாரு. பொருளாளராக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வருகிறார். 71 ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கிது, 184 எம்எல்ஏக்கள். ஐயா சொன்ன மாதிரி இந்திரா காங்கிரஸுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கூட கொடுக்காம நாடாளுமன்றத்தில் ஒரு 10 தொகுதியை கொடுத்துட்டு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக நின்ற போது அந்த வெற்றிக்காக 9 படங்கள் கைவசம் இருந்தது. அந்த படங்களுடைய படைப்பிடிப்பை ரத்து பண்ணிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஊரா போனார். 1957, 62, 67, 71 அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார பயணம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவில் உதவியது. பேரறிஞர் அண்ணா அதை பலமுறை பதிவு பண்ணியிருக்கார். 1959 மரியாதைக்குரிய ஈவிகே சம்பத் போய் சொல்றார், இந்த மாதிரி சினிமாக்காரங்களை வச்சு கூட்டம் சேர்க்கறது சரியா வராது, தத்துவார்த்த ரீதியில் திராவிட சித்தாந்த ரீதியில் நம்ம இதை எடுத்துட்டு போகணுங்கிறார். நான் பார்த்துக்கிறேன்னு கண்டார். 63 பெருந்தலைவர் காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு பேசுகிற போது ஒட்டுமொத்த திமுக முன்னணியினரும் எந்த காமராஜரை வீழ்த்தி காங்கிரஸை வீழ்த்தி நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர பாடுபடுகிறோமோ அந்த பெருந்தலைவர் காமராஜரை என் தலைவர்னு சொல்றவர் இங்கே மக்கள் ராஜ்யசபாவில் இருந்தார். இங்கே மாநிலங்களவை எம்எல்சியா எம்ஜிஆர் ஒரு எம்எல்சியா திமுகவில் இருந்துட்டு இதை பேசலாமா என்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள், இதெல்லாமே வரலாற்று பதிவுகள், பேரறிஞர் அண்ணா அவங்கெல்லாம் அழைச்சி பேசுறார். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டம் போவீங்க? அதிகபட்சம் 10 கூட்டம் போவீங்களா? ஒரு கூட்டத்துக்கு 1000 பேர் 10,000 பேரை சந்திப்பீங்களா? திரு எம்ஜிஆர் திரைப்பட அரங்குகள் மூலமாக லட்சக்கணக்கானவரை சந்திக்கிறார். கட்சியினுடைய கொடி, கொள்கை, லட்சியத்தை கொண்டு போறார். நீங்க சக்கரவர்த்தி திருமகள், அவர் பேர் உதயசூரியனை நெத்தில வச்சிருப்பார். கீழ்மட்டத்தில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அடிப்படையில்
பேரறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர், ஆசைத்தம்பி போன்ற மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருந்தாங்க, சம்பத் உட்பட. அவர்கள்லாம் ஒரு நடுத்தரத்தில் தான் நின்னாங்க. ஆனால் அந்த திராவிட இயக்க சிந்தனைகளை அரசு நிர்வாகத்துல முழுமையாக செயல்படுத்தினாங்க. திராவிட இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது பேரறிஞர் அண்ணாவையே நீங்க எம்ஜிஆர் கட்சியான கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருந்ததுல அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஐகானாக இந்த கட்சியில ஒரு பிரிவு வருது என்றால் அதை சரிப்படுத்தக்கூடிய தகுதியும் திறமையும் திரு எம்ஜிஆருக்கு உண்டுன்னு 69 பேரறிஞர் அண்ணா அமெரிக்க சிகிச்சைக்கு போறார். மும்பையில் 2 மணி நேரம் அங்க ஓய்வு எடுக்கிற பொழுது திரு எம்ஜிஆர் அவரை சந்தித்த போது அருகிலே இருந்த என்வினர் ராஜனை அழைத்து நாம படிக்க புத்தகம் வாங்கினமே, ஒரு புத்தகத்தை எடுங்கிறார். ஒரு ஆங்கில புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை கிழிச்சு அந்த அட்டையை திரு எம்ஜிஆர்ட்ட கொடுத்து வைங்கிறார். அந்த அட்டைப்படம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அதிமுக தொழிற்சங்க கொடி பறக்கிறது, ஒரு வலுவான கை ஸ்பேனர் பிடிச்சிட்டு. அப்ப ஒரு தொலைநோக்கு பார்வை அண்ணாவுக்கு இருந்தது. இந்த திமுக என்கிற வாகனத்தில் பழுது ஏற்பட்டால் அதை நீக்குவதற்கு, சரி செய்வதற்கு தகுதியான அடையாளப்படுத்தினார். அதுதான் நடந்தது 69. அண்ணா மறைவுக்கு பிறகு இவரை கொண்டு வருகிறார். எனவே பிராமணியம் எங்க வந்ததுன்னு கேட்கிறேன். திமுக இருந்து வெளியேற்றியாச்சு. நம்ம பேசணும்ல, எம்ஜிஆருடைய பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கான அவருடைய முன்னுரிமை, அப்புறம் அதை திரும்ப பெறுவது, அதே மாதிரி ஜெயலலிதா கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி பலியிட தடை, இதெல்லாம் அவங்களுக்கு எங்கிருந்து வருது? திராவிட இயக்க சிந்தனையுடைய நீட்சினா இதை கொண்டு வர்றதும் அதை மீண்டும் திரும்ப பெறுவதுங்கிறதே நடந்திருக்காது இல்லையா? திமுக மீது அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இல்லை. அதாவது நீங்க இதுக்கெல்லாமே பிராமணர்கள் அந்த லாபி இவங்களை கட்டாயப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்குல்ல, அது சரியானது இல்லை. அதாவது காலங்காலமாக இருந்தது தான் அந்த ஆடு கோழி இது சட்டம், பாரம்பரியமாக இருந்தது. இந்த உயிர் பலியிடுதல் என்பது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிற பார்வை செல்வி ஜெயலலிதாவுக்கு வந்ததுனால அதை எடுக்கிறாங்க. ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக. அதில் யாரு நீங்க பிராமணர் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வச்சுக்கோம். யாரு? நான் பாப்பாத்தி என்ற சட்டப்பேரவையில் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கே அந்த பார்வை இருக்கலாம். பின்னணியில நாம இயக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது சரியான தகவல் இல்லைங்கிறதா என்னுடைய பார்வையாக நான் இருக்கிறது. அது வருகிற பொழுது ஒவ்வொரு முறையுமே ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிற பொழுது பெரும்பான்மையான மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பொழுது அதை பின்வாங்குவது ஒண்ணு இல்லை. நீங்க திருச்சியில தலைநகராக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு துரைமுருகன் பேசுறார், திரு எம்ஜிஆர் சொன்னது சரிதான், இன்னைக்கு அதை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கு அந்த பார்வைக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது, வாபஸ் வாங்கிட்டார். அதே மாதிரி இடஒதுக்கீடு தொடர்பாகவும் ஒரு எதிர்ப்பு இருந்தது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருந்த 31% 50% கொண்டு வந்து ஒரு சாதாரண சாமானிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனும் உயர்கல்வி பெறலாம் என்கிற நிலைப்பாட்டை அவர் கொண்டு வருகிறார். எனவே நீங்க அந்த பிராமணிய சக்தி பார்ப்பனர்களுடைய பின்னணியில் இயங்கினார் என்பது அபத்தமானது, எவரும் ஏற்க முடியாதது.